சொல்றா. டேய் மச்சான், எப்படியோ அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிருச்சா? சூப்பர்ரா. சரி, அசிஸ்டன்ட் டைரக்டர் உனக்கு சான்ஸ் கிடைச்சதா? ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தியே, என்னாச்சு? இன்னும் கிடைக்கலடா, தேடிட்டு தான் இருக்கேன். ஏதாவது கிடைச்சா சொல்றேன்டா. சரி, ஓகேடா. பாய். பாய். ஏன் எப்பவும் சோகமாவே இருக்க? எவனா அது? யாரா பேசுறது? என்னை தேடாத, உன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன். யாரையும் காணோம். ஒருவேளை நம்ம காதுக்கு தான் கேக்குதோ? ஒன்னத்தான். ஏன் எப்பவும் சோகமாவே இருக்க? யாரா யாரா பேசுறது? நீ கோயிலுக்கு போய் யாரை கும்பிடுறியோ அவன் தான் பேசுறேன். கடவுள்? உண்மையுமே கடவுள் தான் பேசுறதா? ஆமா. சரி, ஏன் எப்பவும் சோகமாவே இருக்க? எனக்கு சினிமாவில் ஒர்க் பண்ணணும் ஆசை. ஒரு பெரிய டேரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா சான்ஸ் கிடைக்கல, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நான் உனக்கு பெரிய டைரக்டர் கிட்ட சான்ஸ் வாங்கி தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒன்று செய்யணும். செய்வியா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன். கீழே உன் மொபைல் 15 செகண்ட்ல அலாரம் அடிக்கும். அதை நீ ஆஃப் பண்ணேன்னா வாய்ப்பே உனக்கு தெரியும். இப்பவே போறேன். எதுக்கடி அலாரத்தை ஆஃப் பண்ண? அதுல என் வாழ்க்கையே இருக்கு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? வாய்ப்படுத்திட்டியா? அப்படின்னா என்னாச்சு? உன் தங்கச்சி குறுக்கால வந்ததால உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். இது வாட்டி மிஸ்ஸே ஆகாது. ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணுறேன். அலாரத்தை எப்படி ஆஃப் பண்ண பாத்தியா? அலாரத்தை தானே ஆஃப் பண்ண, அணுகுண்டே ஆஃப் பண்ண. அதெல்லாம் ஒன்று சொன்னா புரியாது. புரியுற மாதிரி சொல்லிட்டான். ஏச்சிப்ப அப்பாடா, அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டேன். என்ன ஆஃப் ஆக மாட்டேங்குது? நான் ஜெயிக்க போறேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா போறேன்.
நான் ஜாப் பண்ண போறேன். நான் ஜெயிக்க போறேன். நான் அசிஸ்டன்ட் ஆக போறேன். நான் ஜாப் பண்ண போறேன். கனவுல ஜெயிக்கிறதுக்கே அலாரம் வைக்கிறேன். இல்ல எங்கடா நினைச்சதுல ஜெயிக்க போற? போடா போய் வேலையை பாரு. இதெல்லாம் எங்க ஊருக்குள்ள போகுது? கனவுகள் என்றும் உறங்குவதில்லை.